ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ரெசிபி செய்ய 1/2 கிலோ தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் முள்ளில்லாத மீன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடுங்க. இப்போ 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஒரு வாட்டி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் மீனை நல்லா ஆற விட்டுக்கோங்க. மீன் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு இதில் இருக்க தோலை எடுத்துட்டு இதை உதிர்த்து போட்டுக்கோங்க. முள் இல்லாதபடி உதிர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் முள் இல்லாதபடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா உதிர்த்ததும் இதை எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு இதில் சீரகம் 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம உதிர்த்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கோங்க. மீனை இதில் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கோங்க. மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மீன் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு கட்லெட்டுக்கு தட்டுறது போல் இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்றா சேர்த்துக்கோங்க. கட்லெட் எல்லாம் சேர்த்த பிறகு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான ஃபிஷ் கட்லெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.